நான் பேசுறதெல்லாம் கேட்டு நீங்கள் சீரியஸ் ஆக வேண்டிய அங்கேன்னா கடவுளுக்கு மட்டும்தான், மற்ற எதுக்கும் தமாஷா தான் எடுத்துக்கணும். நீங்கள் வார்த்தை மேலாம் விளையாடி கதைக்கு மேலாம் சீரியஸ் ஆகி எங்கள் ஜாதி, ஆமாம் யார் இவர் இங்கே வந்துருக்கிறார், இலங்கையில் இருந்தார், அவர் பேர் ராவணர். ராவணர் வந்து எங்கள் ஆள், அப்போ ராமன் யார் ஆள்? நாங்கள்லாம் ராவணத்து இது மாதிரி ஒருத்தர் பேசிக்கிறாங்க பார்த்தீங்களா. நம்மளாம் ஒரு கூட்டம்னே, இதெல்லாம் தப்பு. இந்த உலகம் முழுசும் யாருது தான்? நம்மளது தான். 2 மனுஷன் என்ன பண்ணிக்கிறான், ஒருத்தன் விட்டுக்கிறான், ஒருத்தன் வந்து இட்டுன்னு போட்டுக்கிறான். இவ்வளோ தான் விஷயம். என்ன சரி, இன்னும் வந்தவன் தான் பெரிய ஆளு நீ நினச்சிக்கிற, விட்டவன் தான் பெரிய ஆளுன்னு அவன் சொல்லுங்கிறான். விட்ட மாதிரி விட்டு கூட்டின்னு போயிட்டானோ சொல்லுங்கிறான். எனக்கு தெரியாது, ஆளுக்கு போட்டு குழப்பினுக்கிறாங்க. உனக்கு தேவையா பாரு, அது எப்போ நடந்தது, ஏதோ நடந்தது, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு எத்திக்ஸ் இருக்கும், உனக்கு அதில் சம்பந்தம் இல்லை. அதனால் யாரோட ஆளாவோ மாறிட்டு போகிற ஜாதி இல்லை. எந்த தலைவர் பின்னாடி நீ போக வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. எந்த தலைவர் பின்னாடி, இந்த தலைவர் அந்த தலைவர்னா தான் உனக்கு பிரச்சனை, உனக்கு தலைவலிக்கும், மண்டக்கொலர் ஆகிடுவேன். நீ வாழ வந்துக்கிற, உனக்கு ஓட்டு போட தான் சொல்லிக்கிறாங்களே தவிர கொடி பிடிக்க சொல்ல. கொடி பிடிக்கிறது கட்டாயம், யாருன்னா கட்டாயமாக அரசியல் கட்சியில் இருக்கணும்னு சட்டம் போட்டு வச்சுக்கிறான். இந்திய நாட்டில் பிறந்துட்டுவங்க கட்டாயமாக எதனா ஒரு அரசியல் கட்சியை ஃபாலோ பண்ணி ஆகணும் ரூல் இதே. ஏன் இல்லை? உனக்கு ஏன்டா 18 வயசு குத்தாங்கன்னா கொஞ்சம் சிந்திச்சு ஓட்டு போடுவேன்னா, 18 வயசு குத்தவொடனே மீசம் முருகனோடனே கொடி பிடிச்சின்னு போய் செத்து விட்டியே, ஏன் தப்பு? ஆனால் நீங்கள் தான் சிந்திச்சிங்க. அதனால் அந்த மாதிரியான ஆள் நான். என்னென்னதே ஒருத்தன் 10 வருஷம் பொத்து போகிறான்னாக்கா அவன் எங்கே போய் பழகி போகிறான்? பாவம் தான். ஒன்று செய்யறதுக்கே இல்லவே இல்லை. அதனால் என்னை விட்டு போகிறத பற்றி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுதான் சொல்கிறேனே, எல்லாம் போயிடுங்க, நான் 2 லட்சம் ஆக்கிறேன்றேனே. ஃபீஸ் ஏறணும். 500 ரூபாய்க்கு வந்திருந்தா மரியாதையாக நிறைய பணம் வந்திருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்? இவ்வளோ பெருசாக வளர்ந்துருப்பேன். அந்த சொல்லவே சொல்லிட்டான் ஒருத்தான், தனியாக நாடே வாங்கிட்டான். நான் ஒரு 2 உண்டை சோறு செட்டியார் கொடுத்தாரு, சாப்பிட்டு 10 இருந்திருப்பேன். என்ன ஆச்சு என் நிலைமை இப்போ? அப்படி என்ன ஆச்சு, என்ன பண்ணிட்டானுங்க, ஒரு நாடியே வாங்க விட்டானுங்கன்றாங்க. அப்போ கூட அவன் ஒரு பெரிய பிரச்சனை சொல்கிறான், செட்டியார் தான் சோறு போட்டுருப்பாருன்னு. நான் அப்படி கிடையாது, அவங்க கொடுத்தாலும் சாப்பிட்ருவேன். எனக்கு ஜாதி எல்லாம் இல்லை, பசிக்கு ஒரு கவலை சோறு, அவ்வளோதான். ஸோ எனக்கு ஜாலியாக இருக்குது, நான் என்டர்டைன் பண்ணுறேன், நான் கொண்டாட்டமாக வந்து பேசுகிறேன். என்னை நாடி 10 பேர் வராங்க, நீங்களே பேசின்னு என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து கூட ஏந்து போயிடுங்கன்றேன்.